இருக்காங்க. பேசணும், பேச விட்டு பார்க்கணும். இடத்துக்கு பேர் வேலிமலை சாரல். உண்மை. நீயே பேசியா? நீ பேசு. அப்புறம் இல்ல உண்மைதான் சொன்னேன். இப்ப நான் எடுத்து தப்பா அதுன்னு சொன்னேன். கொஞ்சம் நானே கடுப்புல பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ள யாராவது பேச்சு வந்துச்சுன்னா அவளை மண்டை உடச்சு விடுவேன். இடத்துக்கு பேர் வேலிமலை சாரல். ஆமா, நான் இப்பவும் சொல்றேன், நீங்க பேசுங்க, நான் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கேன். நான் பேசும்போது ஆமா ஓமா நோமா அது இதுன்னு பேசக்கூடாது, சரியா? இருங்க, நீங்க பேசுறதுக்கு அதை அவமதிக்கிறேன். ஒண்ணு வேணாம், ஒண்ணு நீ பேசாம எதிரையும் மோதிக்க வேணாம். ஆமா வேணாம், அதனால வேணாம், பேசாம இருந்தா போதும். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, நான் சொல்றதுல தவறு இருந்தா திரும்ப நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு மரியாதை கொடுத்து வாங்க போங்க நான் பேசுறேன்னு என்ன காரணம்? பேச்சுக்கும் உடைய தமிழுக்கும் உடைய தொழிலுக்கும் இந்த வேஷத்துக்கும் பொறுப்பு அந்த மதிப்பு கொடுத்து உங்களை வாங்க போங்கன்னு சொல்றேன். சரி சரி சரி. அந்த பசங்க சின்ன பசங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்குள்ள அடிச்சுட்டு கிடக்கூடாதுல்ல. தப்பா போயிடும். நான் அவங்க சொல்லிட்டு போயிட்டு இருந்தா எங்க பக்கத்தில் இருக்கிற, ஏன்னா நம்ம அடிச்சுக்கிட்டோம்னா விளக்குற கூட ஆள் இல்லை. மக்கள் ஊருக்காரங்க பார்த்து விளக்குனாத்தேன் நாளைக்கு அசிங்கமாயிரும். இந்த பசங்க தூண்டி விட்டு கூடவே இருக்க பசங்க தான் நம்மளுக்கு குழி பறிக்கிறது. அது உண்மை. பார்த்தீங்களா? கூட இருந்துட்டு பேசாம போயிட்டாங்க. அதுக்கு தான் சொல்றேன், பொறுமையா என்ன செய்றீங்கன்னா நம்மளுக்குள்ள சமாதானம் போகணும்னா நீங்க பேசாம இருக்கணும், சரியா? சரி. இடத்து பேர் வேலிமலை சாரல். நம்ம ரெண்டு சமாதானம் போகணும். ஏன்னா இவங்க கிளப்பிட்டு போயிடுவாங்க அவங்க வாட்டுக்கு. எனக்கு என்னன்னு நம்மளுக்குள்ள சமாதானம் போகணும். நாளைக்கு அடிச்சுக்கிட கூடாது. அவங்க வந்து விளக்க மாட்டாங்க. ஊருக்கார பார்த்து விளக்குனாத்தேன். நம்ம தான் பொறுமையா இருக்கணும். நான் பேசுறேன், நீங்க பொறுமையா கேளுங்க. நீங்க பேசுறேன், நான் பொறுமையா கேளுங்க. எதுக்கு நம்மளுக்குள்ள சண்டை? நான் ஒண்ணுமே பேசலையே. ஒண்ணுமே பேசலையே. முனிவர்கள் வேள்வி நடத்தினால வேலிமலை சாரல் அப்படின்னு பேர் ஒரு காரணம் இருக்கு. பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, மண்டை ஆட்டக்கூடாதுன்னா சொன்னீங்க. பேசாம இரு. ஏன்னா அந்த பசங்க கிளப்பிட்டு போயிடுவாங்க, நம்ம அடிச்சுக்குவோம். அப்புறம் அந்த பசங்க வந்து விளக்க ஆள் இல்லை, ஊருக்காரங்க பார்த்து விளக்குனா போய் 1 மணி நேரம் ஆச்சுயா. நான் பேசக்கூடாது, மண்டையை கூட ஆட்டலையா. அவர் சொன்னதுக்கு நான் என்ன பண்ணுமே? எப்பா நீ சும்மா இருப்பா. அதுக்காக தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியுமா? அவர் கேட்கிறாரு. உன் தன்மானத்தை பத்திரமா பாத்துக்கப்பா, என் தன்மானத்தை நான் பாத்துக்கிறேன். முனிவர்கள் வேலி தான் வேலிமலை சார்ந்து பேர் வந்துச்சு. ஓடம் சொல்றீல, நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு நான் விளக்கத்தை மட்டும் நீ சொல்லிட்டு போயிரு. என்ன சொன்னாங்க? வான்மீகி சிவஸ்தலம் அமைவதற்கு காரணமாக இருந்தார். திருவான்மீகியூர் அப்படின்னு பேர் வருவதற்கு காரணமாக இருந்தது. ஓடம் சொல்றீல, நீ சரியான ஆம்பளை.